நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. பல வருடங்களாக தவம் புரிகிறார். ஆனால் இவருக்கு என்ன வேண்டும் என்று விளங்கவில்லையே. ஓம் நமः சிவாய. என்ன நடக்கிறது? திரியம்பகேஸ்வரம் எவ்வாறு செல்வோம்? ஓம் நமः சிவாய. யார் இந்த மகரிஷி? இங்கு என்னதான் நடக்கிறது? இவர் கௌதம மகரிஷி. பல வருடங்களாக தவம் புரிகிறார். இவருக்கு என்ன வேண்டும் என்பது எவருக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் பிரச்சனை யாதெனில் திரியம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் செல்வதற்கான பாதை தடைப்பட்டுள்ளது. எங்களால் முன்னேற இயலவில்லை. நாங்கள் அனைவரும் மானிடர்கள். ஆகையால் இவருக்கு உதவ இயலவில்லை. அட, வில்வ இலையில் நுழைவாயில் திடீரென்று எங்கிருந்து உருவானது? ஓம் நமः சிவாய. கண் திறந்து பாருங்கள் கௌதமரே. ஓம் நமः சிவாய. எழுந்திருங்கள் கௌதம ரிஷி. என் தவத்தை கலைக்கும் தவறை செய்தது யார் என்று கூறுங்கள். யாரது? தங்களின் சங்கடம்தான் என்ன? தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? கூறுங்கள். ஆம் மகரிஷி, தங்கள் தவத்தின் உத்தேசத்தை கூறுங்கள். கோமாதாவை கொன்று நான் பாவத்தை செய்துவிட்டேன். அதற்கு பாவ விமோசனத்தை தான் நான் தேடுகின்றேன். அறியாமையில் எவரெல்லாம் இப்பாவத்தை செய்தார்களோ அவர்களையும் தண்டனையிலிருந்து முக்தி செய்வதற்கான முயற்சி இது. தாங்கள் இப்பாவத்திலிருந்து விமுக்தி பெற விரும்பினால் சென்று பாவத்தினை போக்கும் கங்கை நதியினில் நீராடுங்கள். இந்த பாவத்தை செய்ததின் காரணமாக என்னால் இக்கணம் கங்கை நதிக்கு சென்று நீராட இயலாது. என்னால் மட்டுமல்ல, இப்பகுதியில் உள்ள ஏராளமானோர் கங்கை நதி வரை சென்று நீராட வாய்ப்பில்லை. வேறேதேனும் மார்க்கம் இருந்தால் கூறுங்கள். அதன் காரணமாக இப்பகுதியே புண்ணிய பூமியாக வேண்டும். கௌதம ரிஷி இத்தவத்தை தன்னலத்திற்காக செய்யவில்லை அல்லவா பிரபு? அவர் இம்மக்களுக்காகத்தான் இதை செய்கிறார். இப்பகுதியை புனிதமாக்க நினைக்கிறார். இனி இப்பிரச்சனைக்கான தீர்வை தங்களால் மட்டும்தான் கூற இயலும். இவருக்கு வழிகாட்டுங்கள் மகாதேவா. இவருக்கு வழிகாட்டுங்கள் மகாதேவா. மகாதேவரா,
மகாதேவா, தேவி பார்வதி, மகாதேவா, இன்று எங்களுக்கு மகாதேவரும் அன்னை பார்வதியும் தரிசனம் தந்துவிட்டார்கள். தன்யனானோம் பிரபு, நாங்கள் தன்யனானோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா. இப்பகுதியை புனிதப்படுத்துங்கள் மகாதேவா. எங்களுக்கு வழிகாட்டுங்கள். எழுங்கள் மகரிஷி. தங்களது தவத்தையும் தேவி பார்வதியின் வேண்டுகோளையும் என்னால் எவ்வாறு புறக்கணிக்க இயலும்? நாராயணா, அங்கு மகாதேவர் பிரம்மகிரி பர்வதத்தில் வில்வத்தை எறிந்தார். ஆனால் இங்கு கங்கை நதியில் பிரளயம் உண்டாகிறது. இச்சம்பவத்திற்கான தாத்பரியம் என்ன? பொறுமையாக இருங்கள் தேவேந்திரா. நடப்பதை பாருங்கள். தேவி பார்வதியின் இந்த ஜோதிர்லிங்க பயணத்தால் பிரபஞ்சத்திற்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறதென்று. பிரம்மகிரி பர்வதத்திலிருந்து உருவான இந்த நதி கங்கை நதியின் ஓர் ரூபம் மட்டுமே. இந்த அண்ட சராசரமும் இந்நதியினை கோதாவரி என்ற பெயர் கொண்டே அழைப்பார்கள். கோதாவரி என்ற பெயர் கொண்டே அழைப்பார்கள். கங்கை நதியில் நீராடினால் எப்பலன் கிட்டுமோ அப்பலனே இந்நதியில் நீராடினாலும் கிட்டும். கௌதம மகரிஷியே, செல்லுங்கள். இப்புனித நதியில் நீராடுங்கள். தங்கள் பாவத்திற்கு பிராயச்சித்தம் பெற்றிடுங்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இனி நமது பகுதியிலும் கங்கை தாய் பிரவாகிப்பார்கள். நம் அனைவரும் தன்யனானோம். அனைவரும் வாருங்கள், இந்த புனித நதியில் நீராடி நம் பாவத்தை கழிப்போம். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. வாருங்கள் தேவி.
என்னை தாங்கள் அவ்வாறு பார்ப்பதேன்? நான் மட்டுமல்ல, அனைவரும் தங்களைதான் பார்க்கிறார்கள். நேர்ந்ததென்ன? யாவரும் என்னை அவ்வாறு காண்பதேன்? மகாதேவா, நாங்கள் அனைவரும் திரியம்பகேஸ்வரத்திற்கு நீரை கொண்டு செல்கிறோம். ஆனால் தாங்கள் இந்த நீரை எங்கு கொண்டு செல்லப் போகிறீர்கள்? தாங்கள் இந்த நீரை தங்கள் மீதே அபிஷேகம் செய்வீர்களா? தங்கள் மனக்குழப்பத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தருணம் நான் இப்பிரபஞ்சத்தின் மகாதேவர் அல்ல.